வணக்கம் நண்பர்களே, நான் ஜோதிடர் வீரா. உங்கள் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்று குரோதி வருடம் ஆடி மாதம் 15வது நல்ல நாள். ஆங்கிலத்திற்கு 31ஆம் தேதி ஜூலை மாதம் 2024வது வருடம். ஆமாம் நண்பர்களே, ஜூலை மாதத்தினுடைய கடைசி நாள் இன்றைய தினம். இன்று புதன்கிழமை என சொல்லும் பொழுது இன்றைய தினத்தை வழிநடத்தக்கூடிய கிரகம் புதன் கிரகம். மெர்க்குரி என சொல்லக்கூடிய புதன் கிரகம் இன்றைய தினத்தை ஆளுமை செய்து நம் அனைவரையும் வழிநடத்த இருக்கிறது. எவ்வாறாக வழிநடத்த இருக்கிறது என பார்க்கும் பொழுது, புதனின் அதி தேவதையாக இருக்கக்கூடிய நாம் அனைவரும் வணங்கி வரப்படக்கூடிய தெய்வமாக இருப்பவர் பெருமாள் தெய்வம். ஆமாம் நண்பர்களே, திருப்பார்கடலில் பள்ளி கொண்டு ஆதிசேஷன் மேலே வீற்றிருக்கக்கூடிய பெருமாள் இன்றைய தினத்தை வழிநடத்த இருக்கிறார். காரணம், புதன் கிரகத்தின் அனைத்து ஆற்றல்களும் அனைத்து சக்திகளும் அவரிடமிருந்து நமக்கு நேரடியாக கிடைக்கிறது. இதன் காரணமாக இன்றைய தினம் நாம் அனைவரும் பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வோம். குறிப்பாக திருவல்லிக்கேணியில் இருந்து அருள் பாலித்து கொண்டிருக்கும் பார்த்தசாரதி பெருமாளை வணங்கி வழிபாடு செய்து இனிமையாக நல்லபடியாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய ராசி மற்றும் நட்சத்திரம். இன்றைய தினம் ரிஷப ராசியில் சந்திரன் பயணம் செய்கிறார். காலை 9 மணி வரை தனது சொந்த நட்சத்திரமாக இருக்கக்கூடிய ரோஹிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சந்திரன் காலை 9 மணிக்கு பிறகு செவ்வாயின் மிருக சீரிடம் நட்சத்திரத்திற்கு நட்சத்திர மாற்றமடைந்து தன் பயணத்தை தொடர்கிறார். இன்றைய தினத்துடைய திதி பௌர்ணமிக்கு அடுத்து வரக்கூடிய 11வது திதியாக இருக்கக்கூடிய ஏகாதசி திதி நடைமுறையில் இருக்கிறது. ஆமாம் நண்பர்களே, இன்று மாலை 6 மணி 10 நிமிடம் வரை 11ஆம் திதியான ஏகாதசி திதி நடைமுறையில் இருக்கும். அதற்கு அடுத்து 12வது திதியாக இருக்கக்கூடிய துவாதசி திதி நடைமுறைக்கு வரும். அன்பர்களே, இன்றைய தினத்துடைய நல்ல நேரம் காலை 9:15 முதல் 10:15 வரையும், மாலை 4:45 முதல் 5:45 வரை நடைமுறையில் இருக்கும். இன்றைய தினத்துடைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரையும், யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரையும், குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை இருக்கிறது. இந்த காலகட்டங்களில் நாம் எந்தெந்த காரியங்கள் செய்ய வேண்டும், எந்தெந்த காரியங்கள் செய்யக்கூடாது என்பதை தெரிந்து கொண்டு அந்த காலகட்டங்களில் அனைத்து வகையான காரியங்களையும் செய்து இனிமையாக கடந்து செல்வோம் இன்றைய தினத்தை. இன்றைய தினத்துடைய சந்திராஷ்டம ராசி காலச்சக்கரத்திற்கு 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனின் வீடான காற்று ராசியான துலாம் ராசி சந்திராஷ்டம ராசியாக அமைந்திருக்கிறது. அந்த ராசியில் இருக்கக்கூடிய குருவுடைய நட்சத்திரமான விசாக நட்சத்திரம் சந்திராஷ்டம நட்சத்திரமாக இன்றைய தினம் அமைகிறது. அன்பான வாசக நேயர்களே, தினசரி ராசி பலன் என சொல்லப்படுவது முக்கியமாக சந்திரனின் நகர்வை வைத்து சொல்லப்படுகிறது. ஆமாம் நண்பர்களே, சந்திரன் ஒரு குறிப்பிட்ட ராசியில் ஒரு குறிப்பிட்ட நட்சத்திரத்தில் செல்லும் பொழுது நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்கள். இவ்வாறு நமக்கு கிடைக்கக்கூடிய பொதுவான ராசி பலன்களை 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் பகுத்து பொதுவாக கொடுக்கப்படுகிறது. இந்த ராசி பலன்களை உங்களது தனிப்பட்ட ராசிக்கான அல்லது உங்களது தனிப்பட்ட ஜாதகத்திற்கான ராசி பலன் என நீங்கள் நினைத்து கொள்ள வேண்டாம் என அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் ரிஷப ராசியில் பயணம் செய்கிறார். அவர் செல்லக்கூடிய இந்த ராசியின் பயணம் என்பது 12 ராசிக்கார அன்பர்களுக்கும் எந்த வகையான பலன்கள் கொடுக்க இருக்கிறது என்பதை வாருங்கள் அன்பர்களே விரிவாக பார்ப்போம். மேசம் ராசி, மேசம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய வீடு உங்கள் வீட்டிலிருந்து அடுத்த வீடான குடும்ப ராசி. ஆமாம் நண்பர்களே, ரிஷபராசியில் சந்திரன் மட்டுமல்ல, உங்களை வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய செவ்வாயும் பயணம் செய்கிறார்கள். அகம் சார்ந்து மனது சார்ந்து சாந்தமான குணத்தை நிறைவாகவும் பாசமாகவும் அன்பாகவும் நடந்து கொள்ளக்கூடிய பந்த பாசத்தை சூப்பராகவும் கொடுக்கக்கூடிய நாள் இந்த நாள். நல்ல நாள். பொதுவாக 2ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தால் கமிஷன் தொடர்பாக, ஏஜென்சி தொடர்பாக, கான்ட்ராக்ட் இது சார்ந்து துறைகளில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களுக்கு லாபகரமான பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக சந்திரனின் செயல்பாடுகள் சூப்பராக இருக்கும்.
அன்பர்களே, மேச ராசி அன்பர்களே, நீங்கள் குடும்பத்தோடு சந்தோஷமாக நிம்மதியாக வாழ வேண்டுமென்றால் ரிஷபராசி என்பது உங்களுக்கு சிறப்பான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நீங்கள் பிறந்த நேரத்தில் உங்களுக்கு அமைந்திருக்க வேண்டும். இன்றைய தினம் சந்திரனும் செவ்வாயும் அந்த வீட்டில் செல்லக்கூடிய பயணம் உங்களுக்கு குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் பொருளாதார மேன்மைகளையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் சந்திரன் உங்களுக்கு செயல்பட இருக்கிறார். அவரோடு சேர்ந்து உங்கள் வீட்டின் அதிபதியும் சிறப்பான நற்பலன்களை தரக்கூடிய நல்ல அமைப்பாக இன்றைய தினம் செயல்படுவார். ரிஷபம் ராசி, ரிஷபம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ஜென்மஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு தான் உங்களது வீடு. உங்கள் வீட்டிலேயே சந்திரன் பயணம் செய்கிறார். இனிமையான பயணம். இந்த பயணத்தால் உங்களுக்கு தைரியம் சிறப்பாக கிடைக்க இருக்கிறது. தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய உறுதியான மனநிலையும் கொடுக்க இருக்கிறது. அதோடு மட்டுமில்லாமல் ஆயுள் சிறப்பாகவும் ஆரோக்கியம் மேம்படவும் மனநிலையில் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் அமைய இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் காலை 9 மணி வரை ரோகிணி நட்சத்திரத்தில் பயணம் செய்யக்கூடிய சந்திரன் அதற்கு அப்புறம் மிருக சீர்ஷம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். இந்த 2 நட்சத்திரங்களும் உங்கள் வீட்டிலேயே இருந்து இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தால் பணவரவுகள் தாராளமாக இருக்கப் போகிறது. ஆமாம் அன்பர்களே, உங்களது நீண்ட நாள் ஆசையாக இருக்கக்கூடிய சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்ற எண்ணங்கள் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. இன்றைய தினத்துடைய தொழில் ரீதியான செயல்பாடு எந்த வகையில் இருக்கும் என ஆய்வு செய்யும் பொழுது அன்பர்களே, ரிஷபராசி அன்பர்களே, கொடுக்கல் வாங்கல் செய்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், ரிஷபராசியில் பிறந்து கொடுக்கல் வாங்கல் தொழில் செய்து வந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களே, உங்கள் தொழிலில் இதுவரை இருந்து வந்த தேக்கமான நிலைப்பாடுகள் அனைத்தும் படிப்படியாக குறைய இருக்கிறது. அதை தொடர்ந்து அனுகூலமான பலன்களும் உங்களை வந்து சேரக்கூடிய அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. மிதுனம் ராசி, மிதுனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, இரகசிய ஸ்தானம் என சொல்லக்கூடிய இரகசியமான செயல்பாடுகளில் உங்களை ஈடுபடுத்தக்கூடிய வீடு தான் ரிஷபராசி. உங்கள் வீட்டிலிருந்து 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் சந்திரன் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பயணம் செய்கிறார். அவரது இன்றைய தினம் பயணம் என்பது தன்னடக்கத்தை உங்களுக்கு நிறைவாக கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. அன்பாகவும் பாசமாகவும் பெரிய மனித தன்மையாகவும் நடந்து கொள்ளக்கூடிய நல்ல குணநலங்களையும் கொடுக்கக்கூடிய அமைப்பாகவும் இருக்கும். அன்பர்களே, இன்றைய தினம் 12ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் விரயங்கள் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இதன் காரணமாக நம்முடைய பழக்க வழக்கங்களை நேர் செய்து கொள்ள வேண்டும், சீர் செய்து கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய தினத்துடைய கருத்தாக இருக்கும். ஆமாம் அன்பர்களே, இன்றைய தினம் உங்களை சந்திக்கக்கூடிய ஒரு சில மனிதர்களால் உங்களுக்கு நஷ்டங்கள், பொருளாதார இழப்புகள் வர வாய்ப்பு இருக்கிறது. அதன் காரணமாக இன்றைய தினம் நீங்கள் கவனமாக கடந்து செல்ல வேண்டும். அன்பர்களே, வேலை பணி ரீதியாக இன்றைய தினத்தை ஆய்வு செய்யும் பொழுது ஒரு கடையிலோ அல்லது ஒரு நிறுவனத்திலோ நீங்கள் வேலைக்கு சேர்வது தொடர்பாக எழுத்து ஒப்பந்தங்களில் கையெழுத்து ஆகி அந்த வேலையில் சிறப்பாக சேரக்கூடிய நல்ல அமைப்பாக உருவாக இருக்கிறது. கடகம் ராசி, கடகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சிநேகித ஸ்தானம் என சொல்லக்கூடிய உங்கள் வீட்டிலிருந்து 11ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய வீடு தான் ரிஷபராசி. பூமி ராசியான சுக்கிரன் வீடான இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணம், நன்மைகள் பல தரக்கூடிய நல்ல பயணம். ஆமாம் அன்பர்களே, தைரியத்தை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. சுயமாக சிந்தனை செய்து நிறைவாக செயல்படக்கூடிய அமைப்பையும் தர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது உங்களது மன அமைதியை குறைத்து கொண்டிருக்கக்கூடிய மறைமுகமான எதிர்ப்புகள் அனைத்தும் விலகக்கூடிய அமைப்பாக, மனதில் மகிழ்ச்சியை உருவாக்கி தரக்கூடிய அமைப்பாக செயல்பட இருக்கிறது. உங்கள் வீட்டின் அதிபதி, உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய சந்திரன் உங்களை மட்டுமல்ல மற்ற 11 ராசிக்கார அன்பர்களையும் இயக்குகிறார் ரிஷபராசியிலிருந்து. அவர் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நற்பலனை ஆய்வு செய்யும் பொழுது இன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய செயல்களில் கவனமோடு செயல்பட இருக்கிறீர்கள். நீங்கள் செய்து வரக்கூடிய பணிகளை சிறப்பாக முடிக்க இருக்கிறீர்கள். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது எதிர்பாராத வகையில் அனுகூலங்கள் உங்களுக்கு கொண்டு வந்து தந்து அதன் பயனாக நீங்கள் எதையும் சமாளிக்கக்கூடிய சூழ்நிலை உண்டாகக்கூடிய நாளாக வந்து செல்ல இருக்கிறது. சிம்மம் ராசி, சிம்மம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, தொழில் ஸ்தானம் என சொல்லக்கூடிய வீடு ரிஷபராசி. ஒரு மனிதன் ஒரு இடத்தில் நிரந்தரமாக வேலை செய்வதாக இருந்தாலுமே
அல்லது சொந்தமாக ஒரு தொழில் தொடங்கி அதில் வெற்றி பெற வேண்டும் என்றாலுமே சிம்ம ராசியில் பிறந்த உங்களுக்கு ரிஷப ராசி சிறப்பாக நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நல்ல கிரகங்கள் இருந்து நல்ல கிரகங்கள் பார்வை பெற்றால் மட்டுமே உங்கள் தொழில் அல்லது உங்கள் வேலை சிறப்பாக அமையும். அந்த வீட்டில் சந்திரன் இன்றைய தினம் செல்லக்கூடிய பயணம் நல்ல பயணமாக இனிமையான நற்பலன்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பயணமாக அமைகிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து சாந்தமான குணத்தை கொடுக்க இருக்கிறது. அன்பாகவும் பாசமாகவும் பணிவாகவும் நடந்து கொள்ளக்கூடிய குணநலனையும் சேர்த்து கொடுக்க இருக்கிறது இன்றைய தினம். அன்பர்களே, தொழில் ஸ்தானத்தில் செல்லக்கூடிய சந்திரன் தொழில் தொடர்பாக நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு வெற்றியை உங்கள் காலடியில் கொண்டு வந்து சமர்ப்பிப்பார். அதே மாதிரி உத்தியோகத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு பணியில் பதவி உயர்வு அடையக்கூடிய அதிர்ஷ்டத்தையும் கொண்டு வந்து தருவார். அன்பர்களே, தொழில் ரீதியான நற்பலன்களுக்கு இன்றைய தினம் சிறப்பாக இருக்கின்ற காரணத்தால் தொழில் வகையான பலன்களையே இன்று சொல்லப்பட்டு வருகிறது. தொழிலில் இதுவரை உங்களுக்கு இருந்து வந்த போட்டி பொறாமைகள் விலக இருக்கிறது. தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை அடையக்கூடிய நல்ல அமைப்பாகவும் இருக்கப் போகிறது. அதே மாதிரி உங்கள் தொழிலில் திறமை வாய்ந்த வேலையாட்கள் இணைய இருக்கிறார்கள். தொழிலில் வருமானமும் அதிகரிக்கப் போகிறது. அதே மாதிரி தொழில் ரீதியாக நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் அனைத்தும் அனுகூலமான நற்பலன்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பாக இன்றைய தினம் அமையும். கன்னி ராசி, கன்னி லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, பாக்கியஸ்தானம் என சொல்லக்கூடிய ரிஷப ராசியில் பூமி ராசியான சுக்கிரன் வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணம், நன்மைகள் பல தரக்கூடிய பயணம், நல்ல நாளாக அமைத்து தரக்கூடிய பயணம். அகம் சார்ந்து மனது சார்ந்து சிறந்த அறிவை கொடுக்க இருக்கிறது. நிறைவாக ஆற்றலோடு செயல்படக்கூடிய உடல் உறுதியையும் தர இருக்கிறது இன்றைய தினம். 9வது வீடு என்பது பாக்கியஸ்தானம். உங்கள் தந்தை வழியில் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியங்கள் அனைத்தும் இந்த வீட்டிலிருந்து நிறைவாக இன்றைய தினம் வந்து சேரும். அன்பர்களே, உங்கள் குடும்பத்தில் கணவன் மனைவியிடையே இன்றைய தினம் ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்கப் போகிறது. ஆமாம் அன்பர்களே, இதுவரை குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் மன வேற்றுமைகளும் வாக்குவாதங்களும் குறையக்கூடிய அமைப்பாக சந்திரன் செயல்பட்டு கணவன் மனைவியிடையே ஒற்றுமையை சிறப்பாக்கி தர இருக்கிறார். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது பணவரவுகள் தாராளமாக இருக்கப் போகிறது. உங்கள் குடும்பத்தில் அனைத்து தேவைகளும் பூர்த்தியாக போகிறது. பொதுவாக இன்றைய தினத்தின் அறிவுரை என எதிர்பார்க்கும் பொழுது ஆடம்பர செலவுகளை குறைத்து கொள்ளுங்கள். உங்களுக்கு எதிர்காலத்தில் தேவைப்படக்கூடிய அவசிய தேவைக்கான சேமிப்பை இன்றைய தினம் தொடங்குங்கள். துலாம் ராசி, துலாம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, அஷ்டம ராசி என சொல்லப்படக்கூடிய வீடு ஆயுள் ஸ்தானம் என சொல்லப்படக்கூடிய வீடு. உங்கள் வீட்டிலிருந்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான சுக்கிரன் வீடான ரிஷப ராசி காலச்சக்கரத்திற்கு 2ஆம் இடத்தில் அமைந்திருக்கிறது. 8ஆம் இடமும் 2ஆம் இடமும் இணைந்து செயல்படும் பொழுது எதிர்பாராத வகையில் பணவரவை கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. ஆமாம் நண்பர்களே, 8ஆம் இடம் என்பது எதிர்பாராத வகையில் ஏதாவது ஒரு நன்மை அல்லது ஏதாவது ஒரு தீமை கொடுக்கக்கூடிய அமைப்பு. சந்திரன் இன்றைய தினம் செல்லக்கூடிய ரிஷபராசியின் பயணம் என்பது எதிர்பாராத வகையில் உங்களுக்கு பணவரவை கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக அமைய இருக்கிறது. அகம் சார்ந்து மனது சார்ந்து அமைதியான குணத்தை கொடுக்க இருக்கிறது. நேர்மையான மனதோடு சிறப்பான செயல்பாடுகளையும் சேர்த்து தர இருக்கிறது. பொதுவாக 8ஆம் இடத்தில் ஒரு கிரகம் செல்லும் பொழுது ஒன்றுமே இல்லாத விஷயத்திற்கு மற்றவர்களோடு பேசிக்கொண்டிருக்கும் பொழுது தேவையற்ற வாக்குவாதங்கள் வருவதற்கு வாய்ப்பு அதிகமாகவே இருக்கும். இது போன்ற நேரங்களில் நாம் நம்மை நெருங்கி இருக்கக்கூடிய அன்பான உறவுகளிடம் பேச்சை குறைத்து கொண்டு செல்ல வேண்டும். உடன் இருப்பவர்களை அனுசரித்து செல்ல வேண்டும். இதுதான் இன்றைய தினத்துடைய நியதி. இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கிய நிலையை எதிர்பார்க்கும் பொழுது இன்றைய தினத்துடைய உடல் ஆரோக்கிய நிலையை நாம் ஆய்வு செய்யும் பொழுது 8ஆம் இடத்தில் சந்திரன் செல்லக்கூடிய பயணத்தால் உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக வலி வேதனைகள் கொடுக்கக்கூடிய நாளாக இன்றைய தினம் அமைய இருக்கிறது. அதோடு சேர்த்து வைத்திய செலவுகளும் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. விருச்சிகம் ராசி, விருச்சிகம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, கலஸ்திரஸ்தானம் என சொல்லக்கூடிய 7ஆம் இடம் உங்கள் வீட்டிலிருந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நேர் எதிரே இருக்கக்கூடிய வீடு தான் பூமி ராசியான ரிஷபராசி. இந்த வீட்டிலே உங்களை இயக்கக்கூடிய கிரகமான செவ்வாயும் அனைவர் மனதையும் ஆளுமை செய்யக்கூடிய கிரகமான சந்திரனும் இருவரும் இணைந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். இந்த இயக்கம் இவர்களின் பயணம் என்பது மிகவும் நன்மையான நற்பலன்கள் உங்களுக்கு தரக்கூடிய நல்ல பயணமாக அமையும்.
ஆமாம் நண்பர்களே, இன்றைய தினம் சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய உடல் ஆரோக்கியத்தை கொடுக்க இருக்கிறது. நல்ல சிந்தனைகள் மனதில் உருவாகி சுய சிந்தனையோடு செயல்படக்கூடிய அமைப்பையும் சிறப்பாக தர இருக்கிறது. 7ஆம் இடம் என்பது குடும்பத்தை உருவாக்கக்கூடிய வீடு. ஆமாம் நண்பர்களே, ஒரு ஆணுக்கு பெண்ணையும் ஒரு பெண்ணுக்கு ஆணையும் கொடுக்கக்கூடிய இந்த வீட்டின் நடைமுறை இன்றைய தினம் இயங்கிக் கொண்டிருக்கின்ற காரணத்தால் தொழில் வியாபாரம் ரீதியாக அன்பர்களே, நீங்கள் எதிலும் சுயமாக செயல்படாமல் உங்கள் மனைவி என்பவர் ஒரு மந்திரி என்பதை உங்கள் மனதில் பதித்து கொண்டு அவரது கருத்துக்களை நினைத்து கொண்டு நீங்கள் செயல்படுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய வீண் செலவுகளும் இழப்புகளும் தவிர்க்கப்படும். அன்பர்களே, இன்றைய தினம் என்பது உடல் ஆரோக்கிய ரீதியாக இதுவரை இருந்து வந்த சிறிய வகை பாதிப்புகள் அனைத்தும் தற்போது முழுமையாக விலகி உடல் மற்றும் மனது ரீதியான ஆரோக்கியமான அனுகூலங்களை பெற இருக்கிறீர்கள். தனுசு ராசி, தனுசு லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, சந்திரன் செல்லக்கூடிய சத்ரு ஸ்தானம் உங்கள் வீட்டின் அதிபதியும் சந்திரனும் இணைந்து இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ரிஷபராசியில். ஆமாம் அன்பர்களே, வெற்றி ஸ்தானத்தில் 2 கிரகங்களும் செல்லக்கூடிய பயணம் நல்ல பயணம். இன்றைய தினத்தை இனிமையாக நல்ல நாளாக அமைத்து தரக்கூடிய பயணம். அகம் சார்ந்து மனது சார்ந்து பந்த பாசத்தை நிறைவாக கொடுக்க இருக்கிறது. அனைவரிடமும் அன்பாகவும் பாசமாகவும் மனம் விட்டு பேசக்கூடிய தன்மையும் நிறைவாக தர இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நேரத்தில் தகுந்த அனைத்து உதவிகளும் கிடைக்கக்கூடிய அமைப்பாகவும் உங்கள் தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகி உங்கள் மனது எதையும் எதிர்கொள்ளக்கூடிய மனோபலத்தை பெறக்கூடிய அமைப்பாகவும் இயங்க இருக்கிறது. இன்றைய தினத்துடைய ஆரோக்கிய நிலையை ஆய்வு செய்யும் பொழுது 6ஆம் இடம் நடைமுறையில் இருக்கின்ற காரணத்தால் உங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உடல் ஆரோக்கிய குறைபாடு காரணமாக மருத்துவ செலவுகள் வருவதற்கு வாய்ப்பு உண்டு என்றே சொல்லலாம். அன்பர்களே, ஒரு ராசியில் பிறந்த அன்பர்களுக்கு 6ஆம் இடம் நடைமுறையில் இருக்கும் பொழுது அவர்கள் அன்றைய தினத்தை ஆரோக்கியத்தோடு கடந்து செல்ல வேண்டும். அதற்கு ஒரு சில டிப்ஸுகள். பொதுவாக நாம் ஆரோக்கியத்துடன் வாழ்வதற்கு உணவு விஷயத்தில் ஒரு சில நன்மையான கட்டுப்பாடுகளை கடைபிடித்து கடந்து செல்ல வேண்டும். ஆமாம் அன்பர்களே, நேரம் கட்ட நேரத்திற்கு உணவு சாப்பிடக்கூடாது. அதே போல் உணவுகள் எந்தெந்த உணவுகள் சாப்பிட வேண்டும் என்று நம் மனதில் தீர்மானித்து நல்ல வகையான உணவுகளை ஆயில் வகையான உணவுகளை தவிர்த்து நல்ல உணவுகளை உட்கொண்டு இனிமையாக கடந்து செல்வோம் ஆரோக்கியமாக. மகரம் ராசி, மகரம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ரிஷப ராசி என்பது பூர்வ புண்ணிய ஸ்தானம். உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான சுக்கிரனின் வீடு. உங்கள் வீட்டிலிருந்து 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான சுக்கிரனின் வீடு. ஆமாம் அன்பர்களே, உங்கள் தந்தை செய்த பூர்வ புண்ணியங்கள், உங்கள் முன்னோர்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள், நீங்கள் செய்த பூர்வ புண்ணியங்கள் அனைத்துமே ரிஷப ராசியின் வழியாக உங்களுக்கு நேரடியாக கொண்டு வந்து தரப்படுகிறது. பொதுவாக 5ஆம் இடம் என்பது அன்பு, பாசம், காதல் போன்ற மென்மையான உணர்வுகளை அதிகமளவு மேன்மையாக தரக்கூடிய வீடு. இன்றைய தினம் இந்த வீட்டில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் அன்பு, பாசம், காதல் போன்ற மேன்மையான உணர்வுகளை அதிக அளவு தந்து காதலர் தினமாக நீங்கள் கொண்டாடக்கூடிய நாளாக அமைத்து தர இருக்கிறது. வேலை பணி ரீதியாக பார்க்கும் பொழுது வெளியூரில் பல்வேறு நிறுவனங்களில் வேலை செய்து வரக்கூடிய அன்பர்களே, நீங்கள் உங்களது சொந்த ஊர்களுக்கு இடமாற்றங்கள் கிடைத்து உங்களது குடும்பத்தோடு இணைந்து வாழ்வதற்கான வழிவகையிலே கொடுக்கக்கூடிய நல்ல நாளாக சந்திரன் அமைத்து தர இருக்கிறார் இன்றைய தினம். அன்பர்களே, 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய உங்கள் வீட்டின் அதிபதியான சனி பகவான் உங்கள் நீண்ட நாள் கனவுகள் எல்லாம் வரக்கூடிய நாட்களில் நிறைவேறக்கூடிய அமைப்பாக அவரது செயல்பாடுகள் சிறப்பாக இருந்து இன்றைய தினம் இனிமையாக உங்களை கடந்து செல்ல வைக்கிறது. கும்பம் ராசி, கும்பம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, வித்யாஸ்தானம் என சொல்லக்கூடிய ஒரு மனிதனுக்கு கல்வியை சிறப்பாக கொடுக்கக்கூடிய வீடு. கும்பராசி அன்பர்களே, உங்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய பூமி ராசியான சுக்கிரனின் வீடான ரிஷபராசி. இந்த வீட்டில் இன்றைய தினம் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் இனிமையான பயணம், நன்மைகள் உங்களுக்கு பல தரக்கூடிய நல்ல பயணம். ஆமாம் அன்பர்களே, ஆழ்ந்த அறிவை சிறப்பாக கொடுக்க இருக்கிறது. அன்பாகவும் பாசமாகவும் தன்னடக்கத்தோடு நடந்து கொள்ளக்கூடிய உயர்வான குண நலன்களையும் கொடுக்க இருக்கிறது. 4வது வீடு என்பது தாயின் அன்பை கொடுக்கக்கூடிய வீடு, தாயின் பாசத்தை கொடுக்கக்கூடிய வீடு, தாயின் உறவுகளை மேன்மையாக தரக்கூடிய வீடு. இன்றைய தினம் ரிஷப ராசியில் சந்திரன் செல்லக்கூடிய பயணம் உங்களது தாய் வழி சொந்தங்களும்
தாய் வழி உறவுகளும் உங்களை நோக்கி ஓடி வந்து தங்களது அன்பையும் பாசத்தையும் மேன்மையாக வளர்த்து கொள்ளக்கூடிய நல்ல நாளாக அமைத்து தருவார் சந்திரன். இன்றைய தினத்துடைய தொழில்நிலை என பார்க்கும் பொழுது இதுவரை தொழில் ரீதியாக உங்களுக்கு இருந்து வந்த அலைச்சல்களும் டென்ஷன்களும் மன வேதனைகள் அனைத்தும் படிப்படியாக குறையக்கூடிய அமைப்பாக 4ஆம் இடத்தில் செல்லக்கூடிய சந்திரனின் செயல்பாடுகள் சிறப்பாக இருக்கும். அன்பர்களே, 4ஆம் இடம் என்றாலே வண்டி வாகன தொழிலை கொடுக்கக்கூடிய வீடு. வண்டி வாகன தொழில் செய்து வரக்கூடிய அன்பர்களே, இதுவரை உங்கள் தொழிலில் இருந்து வந்த மறைமுகமான எதிர்ப்புகளும் போட்டி பொறாமைகளும் குறைய இருக்கிறது. உங்கள் மனதில் அமைதி ஏற்பட்டு தைரியத்தோடும் தன்னம்பிக்கையோடும் செயல்பட இருக்கிறீர்கள். இன்றைய தினம் மீனம் ராசி, மீனம் லக்னத்தில் பிறந்த அன்பர்களே, ரிஷப ராசி என்பது உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கக்கூடிய வீடு. உங்கள் வீட்டிலிருந்து 3ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த வீட்டில் சந்திரன் மட்டுமல்ல, உங்களை இயக்கி வழிநடத்தக்கூடிய கிரகமாக இருக்கக்கூடிய குருவும் பயணம் செய்கிறார். இந்த 2 கிரகங்களும் இன்றைய தினம் செல்லக்கூடிய பயணம் என்பது உங்களுக்கு புத்தி கூர்மையை சிறப்பாக தர இருக்கிறது. உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி தந்து சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய நாளாகவும் அமைத்து தர இருக்கிறது. ஒரு மனிதன் இந்த பூமியில் சிறப்பாக நன்றாக வாழ வேண்டுமென்றால் அந்த மனிதனுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அவசியம் வேண்டும். அந்த வகையில் மீனம் ராசியில் பிறந்த உங்களுக்கு ரிஷப ராசியிலிருந்து தைரியமும் தன்னம்பிக்கையும் நேரடியாக கொண்டு வந்து தரப்படுகிறது. இன்றைய தினம் சந்திரனும் குருவும் தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் சிறப்பாக உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமைப்பாக செயல்பட இருக்கிறார்கள். இதன் காரணமாக உங்களது ஆயுள் சிறப்பாக இருக்கிறது, ஆரோக்கியம் மேம்பட இருக்கிறது, மன அமைதியும் மன சந்தோஷமும் கொடுக்கக்கூடிய நாளாகவும் அமைய இருக்கிறது. அன்பர்களே, இன்றைய தினம் என்பது நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயலில் கவனமோடு செயல்பட்டு உங்கள் வாழ்க்கையின் அடுத்த கட்ட முன்னேற்றத்தை நோக்கி பயணிக்கக்கூடிய நல்ல அமைப்பாகவும் அதன் ரீதியாக நல்ல அனுகூலமான நற்பலன்களும் கொண்டு வந்து தரக்கூடிய நல்ல நாளாகவும் வந்து உங்களை இனிமையாக கடந்து செல்கிறது. அன்பான வாசக நேயர்களே, மீண்டும் ஒரு பதிவில் உங்கள் அனைவரையும் நான் சந்திக்கிறேன். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.